ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் ஷேர் பண்ணதில் ரொம்ப 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 எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடான ஒரு வீடியோ அப்படின்னா அது இதுவாக தான் இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இத்தனை வருஷம் எதுனா ஒன்று வந்துட்டு நம்மளால் செய்ய முடியாதா, வீட்டில் இருந்துகிட்டே எதுனா சின்னதாக ஒரு ஃபினான்ஷியலாக நம்ம ஹஸ்பண்ட்க்கு சப்போர்ட் முடியாதா அப்படின்ட்டு வந்து நான் ரொம்ப நாள் ஏங்கியிருக்கேன். அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு வந்து இந்த வருஷம் வந்து கொடுத்துருக்கு. 2025 ஜான்லேருந்து நான் டியூஷன் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸ்டார்டிங்கில் 2 குழந்தைங்க அப்படி வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு 12 கிட்ஸ் வந்து டியூஷனுக்கு வந்து வந்துட்டுருக்காங்க. அப்போது இப்போ என்னோடய முழு நேர கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே எனக்கு வந்துட்டு அந்த பசங்களை எப்படி படிக்க வைக்கணும், எப்படி எல்லோரையும் நல்லா ஸ்கோர் பண்ண வைக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து ஃபுல்லாக இந்த லாஸ்ட் ஒரு 6 மந்த்தாகவே எனக்கு மைண்ட் ஃபுல்லாகவே அதுதான் ஓடிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எனக்கும் வந்துட்டு ஒரு ஏர்னிங்ஸ் ஒரு ஜாப் போகும்போது 1 மந்த்துக்கு நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணோமோ அது வந்து வீட்டிலருந்தே 3 hours டியூஷன் எடுக்கிறது மூலமாக வந்துட்டு எனக்கு வந்து கிடச்சிட்ருக்கு. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சின்ன சின்ன விஷயங்கள் பசங்களுக்காகட்டும் ஹஸ்பண்ட்காகட்டும் நம்ம பண்ணும்போது அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஃபீல், அதை எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இப்போது நம்ம விஷயத்துக்கு போகலாம். ஏன் வந்துட்டு கண்டினியூஸாக வீடியோஸ் போடுறது இல்லை அப்படின்னா, இருக்கிற டைம் ஃபுல்லாகவே வந்துட்டு நான் வர பசங்களுக்கு நோட்ஸ் எதுனா எழுதி கொடுப்பேன். டெய்லியுமே வந்துட்டு ஒரு 2-3 கிட்ஸ்க்கு மாற்றி எல்லாருக்குமே ஈக்குவலாக வர மாதிரி டைம் இருக்கும்போதெல்லாம் அவங்களுக்கான கொஷின்ஸ் எழுதி வைப்பேன். இப்போது சின்ன பசங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு ஒரு 2-3 டைம்ஸ் எழுதி பார்த்தா தான் அவங்களுக்கு வந்து அதெல்லாம் ஞாபகம் இருக்கும். அதனால் அந்த மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு எழுதி கொடுப்பேன். இன்கேஸ் பெரிய பசங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி கொடுப்பேன் அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் கொஷின் மாதிரி எழுதி வச்சுருவேன். ஒரு நாளைக்கு எவ்வளோ படிக்கணும் அப்படின்றது வந்து நான் சொல்லிவிடுவேன். ஒரு சில பசங்க ஜஸ்ட் சொன்னால் போதும் அவங்க படிச்சுடுவாங்க. ஒரு சிலவங்களுக்கு வந்து நம்ம வந்து கொஷின்ஸ் எழுதி முக்கியமான வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு 5 times 10 times எழுத வைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பசங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து அது சொல்லி கொடுப்பேன். ஒரு சில பசங்களுக்கு 3 times எழுதினாலே மெமரைஸ் ஆகிடும். ஒரு சிலவங்களுக்கு 10 times எழுதினா தான் புரியும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் மாற்றி எழுதி கொடுத்துருவேன். இப்போது ஏன் வீடியோஸ் போட முடியல அப்படின்னா, இருக்கிற டைமில் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி அன்னைக்கு அது நெக்ஸ்ட் ஒரு 3 daysக்கு என்ன படிக்கணும் அப்படின்றது வந்து இந்த மாதிரி வந்து எழுதி வச்சுப்பேன். இது வந்து 2nd standard ஒரு பாப்பாவோட நோட்டு. இந்த மாதிரி 1st standardலேருந்து 8th வரைக்கும் என்கிட்ட பசங்க வராங்க. ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்துட்டு எழுதி வச்சுப்பேன். இதனால தான் மெயினாக இப்போல்லாம் வந்து வீடியோஸ் போட முடியல. ஆனால் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாகவும் ரொம்ப திருப்தியாகவும் இருக்குது. ஓகே, நம்மளை அப்பா அம்மா படிக்க வச்சதுக்கு ஏதோ ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம். ஹஸ்பண்ட்க்கும் வந்து ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ண மாதிரியும் இருக்குது. அவங்களுக்கும் நான் வந்துட்டு படிச்சுட்டு வீட்டில் இருக்கிறது வந்து கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கும் ரொம்ப 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 ஹாப்பி. வீடியோ மெயினாக எதுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, இனிமேல் நம்ம சேனலில் வந்துட்டு ஸ்டடீஸ் ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் வரப்போகுது. என்னோடய டியூஷன் பசங்களுக்கு எப்படி நான் சொல்லிக் கொடுக்குறேன், சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் எதுனா இருந்தேன்னா கண்டிப்பாக நான் வந்து அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியும் நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு எதுனா ஸ்டடீஸ் ரிலேட்டடான டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.